ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது தடுத்து பாருங்கள், இந்த மலை மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது, காலையில் வேறு லெவலில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாமா? சென்னையில் இந்த மாதிரி ஒரு மலை இருக்குது, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த முன்னாடி போகிற கிரே கலர் டிஷர்ட்டோட வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, சூப்பராக இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது வந்து எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்லேருந்து வரலாம். இங்கே திருநீர்மலை தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஏரியா வரும். இந்த ஏரியா பேர் வந்து பழந்தண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த மலை இருக்குது. ஒரு சூப்பரான இடம் தான், ஒரு வில்லேஜ் சிட்டி கலந்த ஒரு இடம் இது சொல்லலாம். சென்னையோட அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்தீங்கன்னா பழந்தண்டலம் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பே இருக்குது. ஸோ இப்போ தான் நானும் அதை பார்த்தேன். ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது சென்னைக்குள்ளே இருக்குது இந்த மலை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை வந்து சஜஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்திங்கன்னா லே லடாக் போக போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ லே லடாக் போகணுன்னு விருப்பப்படுறவங்க, ட்ராவல் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸாக வந்து போட்டுட்ருக்கோம். ரொம்ப சின்ன மலை தான் பாருங்கள், கொஞ்சம் தூரம் ஏறினோடனே பார்த்திங்கன்னா பாதி மலை ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த கிரே கலர் ஷர்ட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் கையில் பாருங்கள் ஒரு குச்சியோடு போகிறாரு. ஸோ கேப்டன்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப டயர்டாகிட்டார் பாதி மலைக்கு, அதனால தான் குச்சி எடுத்துக்கிட்டார். வியூ பாருங்கள், இங்கேருந்து ஏர்லி மார்னிங் வியூ. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30லேருந்து 7 தான் இருக்குது. அப்போ வந்து சரியான வியூ வருது. ரொம்ப சின்ன மலை தான், லைட்டாக அப்படி ஏறினோடனே மேலே வந்துட்டோம். வியூ பாருங்கள், அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கிறாரு கேப்டன். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்னடா லே லடாக் போகிறதுலாம் பெரிய விஷயமா, எல்லாம் நடந்தே போயிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்கலாம். கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். நான் வந்து நடந்தெல்லாம் போகிறதில்ல, பைக்கில் தான் போகிறேன். இந்த மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் வந்து நிறைய வந்து கிராஸ் ஆகுது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் வந்து போய்கிட்டே இருக்குது, அதுவும் ரொம்ப க்ளோஸில் போகுது. ட்ரோன் வந்து கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணலான்னு. ஸோ ட்ரோன் ஷாட்ஸ். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா தியாகு, அசோக் அண்ட் ஜான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவாத் ஹில்ஸில் கூட வந்திருப்பார் ஆல்ரெடி. ஸோ அவரோட வீடு தான் எங்கள் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மேலே வரைக்கும் வந்துட்டு. ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம், டே டைமில் வாங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டார்டிங் வழி கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் ஈஸி தான், மேலே ஏறுறது ஈஸியாகவே ஏறிடலாம் மேலே. ஸோ இங்கே யாராவது இருந்தாங்க, தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மேலே வர்றதுக்கு.
இந்த மலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கொஞ்சம் ஹைட்டான பெரிய மலை இருக்குது. இதோட கண்டினியூஷன் தான். ஸோ அதுக்கு மேலே போகலான்னு பார்த்தோம், அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா குவாரி தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய குவாரி இருக்குது பக்கத்தில். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா குவாரி இருக்குது. ஸோ சென்னைக்குள்ளே இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு தான். ரொம்ப ஷார்ட் ட்ரெக் தான், பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே இறங்க வேண்டியதான் கீழே. கல் யார் தூரமாக தூக்கி போடுறா அப்படின்ற போட்டி வந்து கொஞ்சம் நேரம் நடந்துச்சு. அது முடிச்சாச்சு, இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நம்ம கேப்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எங்கள் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். பட் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு லொக்கேஷன் எல்லாமே. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் வீட்டு இருக்கிற லொக்கேஷனை வந்து அவர் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்காக மெயினாக வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இருக்க ஏரியாவும் ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள். இந்த மலை இந்த லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சென்னை மாதிரியே இல்லை, ஏதோ கோயம்புத்தூர் சைடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீரியஸாகவே ஒரு வேறு லெவல் லொக்கேஷன் தான். ஸோ இந்த ட்ரோன் ஷாட்டோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you. Bye bye.